கத்தி படத்துல ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு கிராமத்துக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு சீல் வைக்கும்போது தியேட்டர்ல இருக்கிற எல்லாருமே விசில் அடிச்சிருப்போம், கை தட்டியிருப்போம். ஆனா அதையே ஒரு அரசு அதிகாரி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு எதிராக செய்யும் போது என்ன ஆகும்னு தெரியுமா? அதை தான் பார்க்க போறோம். காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ்ல திரு சகாயம் அவர்கள் டிஆர்ஓவா இருந்தபோது அவர்கிட்ட ஒரு மனுவோட ஒரு பெரியவர் வந்தாரு. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை? ஐயா நேற்றுக்கு மதியானம் வெயில் தாங்க முடியல, ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு பெப்சி வாங்கினேன் ஐயா. பார்க்கவே ஒரு மாதிரி கலங்களாக தான் இருந்துச்சுங்க. சரி பரவாயில்லன்னு குடித்தேன்யா. வயிற்ற என்னமோ மாதிரி புரட்டுச்சியா. நீங்கள் தான் ஐயா பார்த்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கய்யா. இந்தாங்கய்யா அந்த பாட்டில். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அரசாங்க லேபுக்கு இது அனுப்புகிறேன். அவங்க சொல்கிற புகாரை வச்சு நடவடிக்கை எடுக்கிறேன். இப்போ போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த பெரியவர் கொடுத்த பாட்டிலை அரசு லேபார்டரிக்கு திரு சகாயம் அவர்கள் அனுப்பிச்சு ரிப்போர்ட் கேட்டபோது பெப்சி குடிக்கிறதுக்கு ஏற்ற பானம் இல்லை, உயிருக்கே கேடு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்குது. ரிப்போர்ட்டை வாசிச்ச சகாயம் அவர்கள் உடனே மாமண்டூர் பகுதி தாசில்தாருக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ, நான் சகாயம் பேசுகிறேன். ஐயா வணக்கங்கய்யா, சொல்லுங்கய்யா. நான் நாளைக்கு சாயந்தரம் ஆய்வுக்காக மாமண்டூர் வரேன். பயணியர் விடுதியில் தங்க போகிறேன். எனக்கு 8 பூட்டு வேணும், ரெடி பண்ணுங்க. ஐயா பூட்டு எதுக்கு? சும்மா தான், நீங்கள் வாங்கி வைங்க, நேரில் சொல்கிறேன். அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி மாமண்டூர்ல இருக்கிற பெப்சி ஃபேக்டரி வாசல்ல திரு சகாயம் அவர்கள் தாசில்தாரோட நிற்கிறாரு. என்ன தாசில்தார், பூட்டு ரெடியா? இந்தாங்க ஐயா. எனக்கு வேணாம். இந்த நோட்டீஸை அதோ அங்கே தெரியுதுல்ல பெப்சி கம்பெனி, அதோட கேட்டில் ஒட்டிட்டு அத்தனை வாசல்லையும் பூட்டு போட்டு சீல் வைங்க. ஐயோ பிரச்சனை பெருசாயிடும். கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கலாங்கய்யா. கலெக்டர் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். நமக்கே அந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் பூட்டு போடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் போய் பூட்டு போடுங்க அப்படின்னு சகாயம் அவர்கள் சொல்லிட்டு போய் 4 மணி நேரம் ஆச்சு. நைட்டு 8 மணி வரைக்கும் தாசில்தார் கிட்ட இருந்து சகாயத்துக்கு எந்த ஃபோன் காலும் வரல. என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு சகாயம் அவர்கள். என்னாச்சு? தாசில்தார் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஏதாவது பண்ணிட்டாங்களா? வேற வழி இல்லை, நாமளே போக வேண்டியதான். மாமண்டூர் பெப்சி கம்பெனி வாசல்ல அந்த 8 பூட்டையும் கையில வச்சுட்டு அந்த தாசில்தார் இன்னும் நின்றுட்டு இருக்காரு. என்ன தாசில்தார், இன்னும் பூட்டு போடலையா? ஐயா கம்பெனிக்காரங்க அமெரிக்கா கிட்ட பேசுறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. எதுக்கு பயப்படுறீங்க? கம்பெனி மேனேஜர் எங்க? அதோ அவர் தாங்க ஐயா. மிஸ்டர், உங்க கம்பெனி மேல வந்த புகாரின் பேர்ல தான் நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. நீங்க சட்ட ரீதியாக என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ எங்க வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, என் வேலை எனக்கு முக்கியம் அப்படின்னு கராரா பேசின அரசு அதிகாரியை பார்த்த பெப்சி கூட்டம் கலைஞ்சு போயிருச்சு. பூட்டை போட்டுட்டு நேரா வீட்டுக்கு போறாரு சகாயம் அவர்கள். அங்க அவர் மனைவி விமலா பதட்டமா அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னங்க எங்க போயிட்டீங்க? மினிஸ்டர், செக்ரட்டரி, கலெக்டர்னு மாறி மாறி லைன்ல வராங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? அப்படின்னு அவர் மனைவிக்கு சகாயம் அவர்கள் தைரியம் சொல்லிட்டு இருக்கும் போதே மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் லைன்ல வராரு. மிஸ்டர் சகாயம், யாரை கேட்டு பெப்சியை சீல் வச்சீங்க? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் என் கடமையை தான் சார் செஞ்சேன். மக்களுக்கு நல்லது செஞ்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணா தாராளமா பண்ணிக்கோங்க. சினிமால இன்டர்வெல் பிளாக் விட வேண்டிய மாசான ஒரு சீன். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே நம்ம தியேட்டர்ல சட்டையெல்லாம் கழட்டி சுத்தி இருப்போம். ஆனா அது நடக்கல. அடுத்த சில நாள்ல கோவை மதுவிலக்கு ஆயத்தீர்வை துணை ஆணையரா மாற்றம் செய்யப்படுறாரு சகாயம் அவர்கள். பெப்சி கம்பெனிக்கு ஒரு அரசு அதிகாரி சீல் வச்சிருக்கிறாரு. பெப்சி குடிக்கிறதுக்கு ஏற்ற பானம் இல்லைன்னு சொல்லி, இதை குடிக்கிறது உயிருக்கே கேடு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய லெவல்ல விஷயம் நடந்தாலும் எந்த பத்திரிகையிலையும் அது துண்டு செய்தியா கூட வரல. ஜூனியர் விகடன்ல மட்டும்தான் இந்த உள்ளம் பதறுதே ஐயோ அப்படின்னு செய்தி போட்டாங்க. பன்னாட்டு கம்பெனிக்கு எதிராக குரல் கொடுக்கிற எந்த ஒரு காம்ரேடும் பெப்சிக்கு சீல் வச்சதுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை கூட விடல.